அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தென்மேற்கு பருவமழை முடிந்து இப்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியில் ஒரு பக்கம் அறுவடை செய்யப்பட்ட நெற்கள் எல்லாம் முளைத்துக் கொண்டிருக்கின்றனர். மற்றொரு பக்கம் சம்பா பயிர், ஒரு மாத பயிர் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ஏக்கர் நீரில் மூழ்கி அந்த பயிர் நாசமாகிவிட்டது. இது தமிழக அரசின், குறிப்பாக திமுக அரசின் மெத்தன போக்கு. அதில் முக்கியமானது பருவமழைக்கு முன்பாக கடைமடை பகுதி வரை அத்துணை வாய்க்கால்கள், ஏரிகள், குளங்கள் அத்தனையும் தூர்வாரி நீர் ஏதுவாக வெளியேற ஒரு சூழலை உருவாக்கியிருக்க வேண்டும். விளம்பரத்துக்கு கூட அது செய்யவில்லை. இப்போ இந்த மழையால் கிட்டத்தட்ட 4 முக்கிய மாவட்டங்கள், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, இதில் ராமநாதபுரமும் சேதமடைந்திருக்கிறது, புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சேதமடைந்திருக்கிறது, கடலூர் மாவட்டத்தில் சேதமடைந்திருக்கிறது. ஆனால் இங்கு 4 மைய மாவட்டத்தில் கொள்முதல் செய்த அந்த நெல் அதிக சேதமடைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விளைஞ்சிடுச்சு, மக்கி போயிடுச்சு. எவ்வளோனா, அதாவது இந்த ஆண்டு குறுவை சாகுபடி 6.5 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். அதுல ஒரு ஏக்கருக்கு சராசரியா இப்போ 2.5 6 லட்சம் ஏக்கருக்கு பயிர் செய்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் ஏக்கர் 18 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது தமிழக அரசு செய்தது வெறும் 5.5 லட்சம் டன் தான் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. செப்டம்பர் 1 தீபாவளிக்கு முன்பு வரை கிட்டத்தட்ட 50 நாட்கள். அதுல வெறும் 40 விழுக்காடு குறுவை சாகுபடியை தான் கொள்முதல் செய்திருக்கின்றார்கள். வெறும் 40 விழுக்காடு. இன்னும் 60 விழுக்காடு சாகுபடி செய்யாமல், கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் அதை வைத்து மழையில நனைந்து இப்ப முளைத்து ஈரப்பதம் அதிகமாக இருந்த காரணத்தால் அதில் விவசாயிடம் கொள்முதல் செய்ய மறுக்கிறார்கள் அரசு. இது முழுக்க முழுக்க திமுக அரசின் தோல்வியாகத்தான் பார்க்க வேண்டும். கொள்முதல் செய்யறதுக்கும் தயாரில்லை, அந்த வெள்ள நீரை வெளியேற்ற அதற்கும் ஏற்பாடுகள் செய்யவில்லை. வெறும் விளம்பரத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றது திமுக அரசு. அதுவும் வேளாண் துறை அமைச்சர் எந்த பிரச்சனையும் இல்லை, 99 விழுக்காடு தீர்த்துட்டோம், கொள்முதல் செஞ்சிட்டோம். உணவுத்துறை அமைச்சர் அதுக்கு படி ஒரு மேல போயிட்டு விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறார். விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்கின்ற ஒரு சூழலில் இருக்கின்றார்கள், கோபமாக இருக்கின்றால், அழுது கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளை பற்றி எந்த அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் நிச்சயமாக மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள். இந்த நீரில் மூழ்கிய பயிர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும். நம்ம சம்பா மார்கழி மாதம் பொங்கலுக்கு முன்பு சாகுபடி செய்யப்படுகின்ற, அறுவடை செய்கின்ற ஒரு சூழல். ஆனால் இப்பொழுதே அது கிட்டத்தட்ட நீரில் மூழ்கிடுச்சு. இது ஒரு பக்கம். அடுத்தது, இன்று தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஊழல் தென் மாவட்டங்களில் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தி சென்று மிகப்பெரிய அளவிலே ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இது நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், எத்தனையோ அறிக்கைகள் விட்ட, பல போராட்டங்கள் நடத்தினோம், அழுத்தம் கொடுத்தோம். ஆனாலும் அரசு இதை கண்டுகொள்ளவில்லை. செய்வதே அரசில்
திமுக முக்கிய புள்ளிகள் தான் இது செய்து கொண்டிருக்கின்றார்கள். திமுகவில் தென் மாவட்டத்தை சார்ந்த திமுகவில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு புள்ளி அவர்தான் இதுக்கெல்லாம் காட்ஃபாதர். சமீபத்தில் நான் என்னுடைய நடைபயணத்தின் மூலமாக நாகர்கோவில் நிகழ்ச்சி முடித்துக் கொண்டு திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு நான் சென்றேன். செல்லுகின்ற என்னுடைய பயண நேரம் 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்தில் என்னை எதிர்நோக்கி வந்த அந்த லாரி, அதாவது இந்த டாரஸ் போன்ற டிப்பர் லாரிகள், கிட்டத்தட்ட 800 லாரிகள் அந்த 1.5 மணி நேரத்தில் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த லோடெல்லாம் இறக்கி வச்சுட்டு வருது. இது நான் பார்த்தது. ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள், சரக்குந்துகள், கோடிக்கணக்கான கனிம வளத்தை கேரளாவுக்கு கடத்தி சென்று கொண்டிருக்கின்றால் அன்றாடம். இது அங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். கேரளாவில் ஒரு சட்டம் இருக்கிறது. அங்கே மலையை உடைக்கக்கூடாது, ஆற்றில் இருக்கின்ற மணலை எடுக்கக்கூடாது, கிராவல் மணல் கூட எடுக்கக்கூடாது, சுற்றுச்சூழலை நாசப்படுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் கேரளாவில் சட்டம் இருக்கிறது, கர்நாடகாவிலும் சட்டம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கேட்டா திராவிட மாடல். இங்கே மணலை கொள்ளடிப்பாங்க, மலையும் கொள்ளடிப்பாங்க, கிராவலையும் கொள்ளடிச்சிடுவாங்க. எல்லாத்தையும் கிரனைட்ல இருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கேரளா போன்ற மற்ற மாநிலங்களுக்கு கடத்தி சென்று ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். ஏன்னா இவங்க விசாரிச்சா ஒன்றும் ஆக போறது கிடையாது. இதற்கு பாட்டாளி முயற்சி பல கட்ட போராட்டங்களை இன்னும் தீவிரப்படுத்தும், நடத்திட்டு இருக்கும், இன்னும் தீவிரப்படுத்தும். என் தலைமையிலே நான் போராட்டம் அறிவிச்சிருக்கிறேன். நான் அங்க போய் போராட போறேன். நான் முடிச்சிடும். அடுத்து தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஏன் இன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்றார்? இந்த கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு மாநில முதலமைச்சர் அவர்கள் இது அனைத்து மக்களும் கேட்கின்ற கேள்விகள், அனைத்து கட்சிகளும் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதை தவிர்த்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். என்ன காரணம் என்று ஊடகங்கள் நீங்களாவது கேட்க வேண்டும். அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருப்பது தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். கர்நாடகா உயர்நீதிமன்றமும் பீகார் உயர்நீதிமன்றமும் இந்தியாவின் உச்சநீதிமன்றமும் இந்தியாவில் மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று தீர்ப்பை வழங்கிய பிறகும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலே 7 மாநிலங்களில் எடுத்து முடித்து விட்டார்கள். சமூக நீதி, எங்கள் பிறப்புரிமை, எங்கள் உயிர் மூச்சு என்றெல்லாம் வசனம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும். நான் கேட்கிற கேள்வி, அண்ணன் வைகோ அவர்கள், நீங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர், உங்களுக்கு சமூக நீதி என்றால் உயிர் மூச்சு கொள்கை. நீங்க ஏன் உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை கேட்கவில்லை? ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை? ஏன் போராடவில்லை? திருமாவளவன் அவர்கள் இந்த கேள்வி ஏன் கேட்கவில்லை? முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சென்று அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆக வேண்டும் என்று ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதிக பயன் பெறுபவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான். இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு 18 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கிடைக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பட்டியலின மக்களுக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கும், உயரும். அது மட்டுமல்ல,
பட்டியலின சமுதாயத்தில் 3 பெரிய பிரிவுகள், 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகளில் பலருக்கு கிடைக்காமல் போகிறது. அது யாருக்கு கிடைக்கல, யாருக்கு கிடைச்சதுன்னு தெரியறதுக்கு சாதிவாரி கணக்கு நடத்தினால்தான் சமூக நீதி நிலைநாட்ட முடியும் பட்டியலின மக்களுக்குள். அப்படி இருந்தும் அதை தெரிந்தும் ஏன் திருமாவளவன் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்? ஏன் கூட்டணிக்காகவா, இல்ல சீட்டுக்காகவா, இல்ல தேர்தலுக்காகவா? ஏன் செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர், அவர் கட்சி கர்நாடகாவிலே 2 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முட்டிவிட்டார்கள். அவர் கட்சி தெலுங்கானாவிலே காங்கிரஸ் கட்சி அங்கே கணக்கெடுப்பு நடத்தி முட்டிவிட்டார்கள். அந்த கணக்கெடுப்புக்காக அவர் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானாவுக்கு சென்று அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கியவர். இப்படி அவர் கட்சியினுடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எடுக்கணும், அந்தந்த மாநிலத்தை எடுக்கணும்னு ஒரு கொள்கை இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் செல்ல பெருந்தகை அவர்கள் இது சம்பந்தமா ஒரு மூச்சு விட்டு இருக்கிறாரா? உங்களுக்கு எல்லாம் என்ன பயம்? அப்போ என்ன பிரச்சனை? கூட்டணினா வாயை திறக்க கூடாதா? தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இது. இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு வெள்ளக்காரன் காலத்தில் 1931 எடுத்த கணக்கெடுப்பை வைத்துதான் நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். இப்ப கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த கணக்கெடுப்பை வைத்து தமிழ்நாட்டிலே சமூக நீதியை மிக வேகமாக நிலைநாட்டலாம். சமூக நீதி நிலைநாட்டினால் நிச்சயமாக வறுமை ஒழியும், இந்த சாதி பிரச்சனையே போகும். ஏன் இந்த சாதின்னு ஒண்ணே போகும், அதற்கு வழி கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு கிடைக்கலையோ, யார் அடிமட்டத்தில் இருக்கின்றார்களோ அந்த சாதிகள் எல்லாம் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கிறது தான் சமூக நீதி. இது நான் கணக்கெடுப்பை நடத்த மாட்டேன், எனக்கு தெரியறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பாருங்க. கேட்டா இது திராவிட மாடல். ஸ்டாலின் அவர்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் பேரையோ, அண்ணா அவர் பேரையோ, ஏன் கலைஞர் அவர் பேரை கூட பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு நின்றவர்கள். ஆனால் சமூக நீதினா என்னன்னு கூட ஒரு எள்ளளவுக்கு அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். திமுகவில் உள்ள மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களா இருக்கிறாங்க. கொங்கு நாடு கழக ஈஸ்வரன் அவர்கள், அவர் ஏன் கேட்க மாட்டார்? ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் என்ன மௌனம் உங்களுக்கு? இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக நீதி பிரச்சனை, இது எவ்வளவு பெரிய சமூக அநீதி நடக்குது. இந்தியாவில் 7 மாநிலங்களை நடத்துறாங்க, நடத்தி முடிச்சிட்டாங்க. நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க, சமூக திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. சமீபத்தில் கேரளாவில் தீவிர வறுமையை ஒழித்தார்கள் என்று அறிவித்தார்கள் அங்க இருக்கின்ற முதலமைச்சர். அவருக்கு பாராட்டு. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அதுல எப்படி பண்ணிருக்கிறாங்கன்னா, கணக்கெடுப்பு நடத்தி அதுல கிட்டத்தட்ட 65,000 பேர் குடும்பங்கள் அவர்களுக்கு கடனை கொடுத்து உதவி செய்து வேலை வாய்ப்பை உருவாக்கி அங்கே தீவிர வறுமையை ஒழித்திருக்கின்றார். முதல் மாநிலம் இந்தியாவில். அப்ப கணக்கெடுப்பு வேணும். வருகின்ற பறவைகள்லாம் கணக்கெடுக்கிறீங்க, ரஷ்யால இருந்து வருதா, சைனால இருந்து வருதா, எங்கிருந்து வருதுன்னு. தெருவில் இருக்கிற நாய்கள்லாம், தெரு நாய்கள்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. தெருவில் மேய்கின்ற மாடுகள் எத்தனை மாடுகள் கணக்கெடுப்பு நடத்துறீங்க. ஏன் தேர்தலுக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்கல்ல, எந்த வீட்டில் எவ்வளவு காசு கொடுக்கணும், எந்த ஓட்டு இருக்குது, எந்த ஜாதி ஓட்டு இருக்குதுன்னு எல்லாம் கணக்கெடுப்பு தேர்தலுக்காக நடத்துறீங்களே. படிப்புக்காக ஏன் நடத்த மாட்டீங்க? வேலைக்கு ஏன் நடத்த மாட்டீங்க? சமூக நீதிக்கு ஏன் நடத்த மாட்டீங்க? என்ன தயக்கம்? என்ன உங்களுக்கு? எல்லாம் நிதி இருக்குது, ஆதாரம் இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, சட்டம் இருக்குது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் 2008 படி நாங்க சென்சஸ் கேட்கல, சர்வே கேட்கிறோம். அதுல திடீர்னு அதி புத்திசாலிங்க திமுகவில் நாங்க சென்சஸ் மத்திய அரசு நடத்தணும், நாங்க சென்சஸ் கேட்கலைங்க, சர்வே தான் கேட்கிறோம். அண்டர் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் 2008 7 மாநிலங்களில் சர்வே தான் நடத்தியிருக்கிறாங்க. இந்த சர்வே செல்லும் என்று நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன். இந்த பகுதியில் இருக்கின்ற அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்னை பொறுத்தவரை தோல்வி அடைந்திருக்கிறது. திட்டம் வேண்டும் என்று கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால போராட்டம் கனவு, இந்த மக்களுக்கு கனவு. ஆனால் இன்று கிட்டத்தட்ட 1050 ஏரிகளுக்கு இந்த தண்ணீர் சென்றிருக்க வேண்டும்.
ஆனால் வெறும் 20 விழுக்காடு ஏரிகளுக்கு தான் இந்த தண்ணீர் செல்கிறது. அதுவும் இந்த தண்ணி 70 நாள் தான் போன ஒரு ஆண்டுக்கு உபரி நீர் போனோன்னு. அந்த 70 நாளும் தண்ணி போறதில்லை. அப்படி போனா 20 விழுக்காடு ஏரிகளுக்கு தான் போகுது. இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மறு ஆய்வு செய்ய வேண்டும். நிபுணர்களை வைத்து, விவசாயிகளை வைத்து, அங்க இருக்கிற மக்களை வைத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 என்று அறிவித்து இந்த திட்டத்தை முழுமைப்படுத்த வேண்டும். இதற்கு ஏதுவாக பாண்டியாறு புன்னம்பழா திட்டம், அந்த திட்டம் வெற்றியடைந்தால் இந்த காளிங்கராயன் வாய்க்காலிருந்து தண்ணியே தேவையில்லை நமக்கு. இந்த பாண்டியாறு புன்னம்பழா திட்டம் அதுல அது 9 TMC வரும். அந்த தண்ணியே அத்திக்கடவு அவிநாசிக்கு நீங்க வெற்றிகரமா நடத்தலாம், என்னென்னமோ செய்யலாம். எவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஆனால் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீர் மேலாண்மைக்கு, நீர் பாச திட்டங்களுக்கு, புதிய திட்டங்களோ இருக்கிற திட்டங்களுக்கோ ஒரு துரும்பை கூட வைக்கல. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதிமுக காலத்தில் அவங்க அறிவிச்சாங்க. ஆனால் அது அறிவித்தது எனக்கு அதுக்கு உடந்தே கிடையாது. முழுமையான 3500 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை அறிவித்திருக்கணும். ஆனால் அவர்கள் 1400 கோடி ரூபாயில் காளிங்கராயன் வாய்க்காலின் திட்டத்தை மேலிருந்து எடுத்து நீரேற்று மூலமாக 6 இடத்துல பண்றாங்க. அது கிரேடியன்ட் மூலமா ஒரிஜினல் திட்டம் பண்ணாலே இன்னைக்கு தண்ணி வந்திருக்கிறோம். ஆனால் அதுல முழுமையாக அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். இது தொடர்ந்து பாட்டாளி கட்சி இது வலியுறுத்தும். அதே மாதிரி நல்லார் பாம்பார் திட்டம், அப்புறம் பரமிக்குளம் ஆலியார் திட்டம், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்கு. காமராஜ் காலத்தில் இருக்கு இந்த நிலுவையில் இருக்கு. உங்களுக்கு கூட்டணி கட்சி தானே கேரளாவில் இருக்கிற முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள், உங்க நல்ல நட்போடு தான் இருக்கிறாரு. நீங்க அப்பப்போ மாதம் அவரை இங்க கூப்பிட்டு இருக்கீங்களே, பேசிட்டு இந்த திட்டத்தில் நிறைவேற்றலாமே. இது கேரளாவுக்கும் பயன்படும், தமிழ்நாடுக்கும் பயன்படும். அங்க இருக்கிற தண்ணி எல்லாமே இப்ப ஆத்துல அங்க அரேபியன் சீல கடல்ல தானே போயிட்டு இருக்குது எல்லாம் தண்ணி இதெல்லாம். ஆனா நிச்சயமா நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியாத திமுக அரசு இப்போதான் இருக்கிறது. இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. ஆனா இதுக்கு இந்த 4 மாசத்துல எதுவும் செய்ய போறதில்ல, வெறும் விளம்பரம் மட்டும்தான் செய்ய போறாங்க. அதனால இதெல்லாம் நாங்க நிச்சயமாக மக்களை சந்தித்து திமுக செய்கின்ற அவலங்களை பற்றி பேசுவதற்காகத்தான் என்னுடைய இந்த 100 நாள் நடைபயணம். இன்னைக்கு திருப்பூர், நாளைக்கு அந்தியூர், ஈரோடு மாவட்டம் அந்தியூர்ல போய் நடைபயணம், நாளை மறுநாள் கோயம்புத்தூர்ல, கோவையில் இங்க நடைபயணம். இங்க இருக்கின்ற நொய்யல் ஆறு பிரச்சனை தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு வரோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நொய்யல் ஆற்றை, பவானி ஆற்றை, அமராவதி ஆற்றை மறுசீரமைப்பு செய்து அதற்கெல்லாம் அந்த சாக்கடையெல்லாம் அகற்றி நாங்கள் நல்ல திட்டங்கள் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி 102 நினைக்கிறேன் திமுக கொடுத்த வாக்குறுதி. ஆனா ஒரு சின்ன துரும்பு கூட அதுல ஒன்றும் பண்ணல. வெறும் பொய்யான வாக்குறுதி, பொய்களை நம்பி மட்டும்தான். அதாவது திமுக தமிழ்நாட்டுக்கு செய்த முதலீடு பொய் தான், வேற எந்த முதலீடும் செய்யல. அதுக்கு நான் இன்னும் ஒரு புத்தகம் தயார் பண்ணியிருக்கிறேன். நான் திமுக எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்காங்கன்னு அது இன்னும் கொஞ்சம் இந்த நடைபயணம் முடிச்சோன்னே அதை வெளியிடலான்னு இருக்கிறேன் நான். அதனால அதெல்லாம் உண்மை வெளியே வரும். கனிமவள கொள்ளையில தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளி காட்பாதரா இருக்காரு திமுக. காட்பாதர் யார்? அப்பாவியா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியும். ஆனாலும் அது இருக்காங்க. கொஞ்ச நாள் போட்டு நாங்களே வெளியில சொல்ல போறோம். நாங்க அது நீங்க எப்படி வேணா போட்டுங்க. ஆனா இது 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 இல்ல, அது நாங்க எங்களுக்கு முதல்ல சிபிஐ என்கொயரி வேணும் எங்களுக்கு. இதுல இது நிச்சயமா நாங்க அழுத்தம் கொடுக்க போறோம். நாம அது மட்டும் இல்ல, நீதிமன்றத்துக்கும் நாங்க செல்ல போறோம். ஏன்னா இதெல்லாம் முன்பே இருக்கிற கடந்த காலத்தில் எத்தனையோ அங்கே முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அதுல எவ்வளோ சொல்லியோ எவ்வளோ போராட்டம் நடத்தியும் அவருடைய அந்த காட்ஃபாதரோட குடும்பம் அங்கதான் ஆதிக்கம் அந்த பகுதியில். அந்த குடும்பத்தை மீறி யாரும் அதிகாரிகள் அங்கே செயல்பட முடியாது. மற்ற திமுக கட்சியில் அங்க இருக்கிற நிர்வாகிகளும் செயல்பட முடியாது. எல்லாம் அப்படி அந்த ஒரு சூழல் இருக்கிறது. அதனால நிச்சயமாக இது நாங்கள் வெளியில கொண்டு வருவோம். ஏன்னா இது மற்ற இந்த மணல் கொள்ளை, இந்த கொள்ளையெல்லாம் இது கம்பேர் பண்ணி பார்த்தா ஒன்றும் கிடையாது. இந்த கனிம வள கொள்ளை செய்வதற்காகவே ஒரு அமைச்சருடைய துறையை மாத்திருக்கிறாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் எவ்வளவு தீவிரமா. ஏன்னா இதை வச்சுதான், இதுல வர வருமானத்தை வச்சுதான் இந்த எலெக்ஷன் நடத்த போறாங்களாம், காசு கொடுக்க போறாங்களாம் தேர்தல். அதுக்காக தான் இப்போ இந்த துறையே மாத்திட்டு இன்னொரு துறையை கொடுத்து அது வேற மாதிரி எல்லாம் யார் எத்தனையோ பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் அத்தனை பேர் இருக்காங்கல்ல.
அதில் அந்த பகுதியில் ஒரு காட்ஃபாதர் இருக்கார். இல்ல அது பெயரை வெளிப்படையா அது கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன் நான். அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை வந்து அதிமுக கொண்டு வந்திருக்கு. அத்திக்கடவு நாயகன் சொல்லி எடப்பாடி வந்து அவர் முன்னிறுத்திட்டு இருக்காரு. இப்போ வந்து அந்த திட்டமே தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது நேரடியா அதிமுக தாக்குறீங்களா? இல்லைங்க, நான் 2 கட்சியும் தான் நான் சொல்றேன். இந்த திட்டம் கிட்டத்தட்ட காமராஜ் காலத்துல அப்பத்துல இருந்து கோரிக்கை, அதுக்கப்புறம் பக்தோச்சலம் அறிவிச்சாரு. அப்போ 9 கோடியில பண்ணிருக்கலாம், திட்டத்தை பண்ணிருக்கலாம். அதுக்கு பிறகு இவங்க வந்தாங்கல்ல, திராவிட மாடல் வந்தாங்களே, அதை பத்தி எந்த அக்கறையும் இருந்தது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அதிமுக ஆட்சி காலத்துல வந்து அது சரியான முறையில் ஆய்வு செய்யல. திட்டம் வந்து அன்னைக்கு தேவை 3500 கோடி ரூபாயில அந்த திட்டம் நிறைவேற்றிருக்கணும். ஆனா 1400 கோடி, அதுல காளிங்கராயன் வாய்க்கால்ல இருந்து அங்க நீரேற்று மூலமா 6 இடத்துல நீரேற்று மூலமா அங்கிருந்து ரிவர்ஸ்ல இருந்து கொண்டு வர தண்ணி அது இந்த பக்கத்துல இருந்து கொண்டு வந்தோம்னா கிரேடியன்ட்ல அப்படி வந்திருக்கிறோம். அதனாலதான் இப்போ ஏன்னா இப்போ அது முழுமையா அடையல. 20 விழுக்காடு ஏரிகளுக்கு தான் தண்ணி போகுது. அப்புறம் என்ன திட்டம்? அப்புறம் திட்டம் ஆமா, திட்டம் காரணம் என்ன? 2 கட்சியும் தான் காரணம் நான் சொல்லுவேன். திமுக ஒரு துரும்பு கூட வைக்கல. திமுக தான் முக்கிய காரணம் நான் சொல்லுவேன். இல்ல இல்ல செஞ்ச அதிமுக செஞ்சிருக்கிறாங்க, செய்யறது வேற. அது வந்து வெற்றி பெறணும் இல்ல. இப்ப கூட ஒன்னும் கிடைக்கல. அத்திக்கடவு அவினாசி திட்டம் 2 அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முழுமை அடையணும். அதற்கு வந்து பாண்டியார் புன்னம்புழா அது கொஞ்சம் நிறைவேற்றி அது கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் டனல் மூலயமா அந்த ஆத்துல இருந்து டனல் மூலயமா எடுத்து வந்து இங்க எட்டு வரணும். இப்ப தொழில்நுட்பங்கள்லாம் இப்ப ஜம்மு காஷ்மீர் போங்க, 40 கிலோமீட்டர் டனல், 50 கிலோமீட்டர் டனல், எவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கு. தண்ணீருக்காக என்ன வேணா செஞ்சுட்டு போலாம். ஆனா அந்த தண்ணி வந்து அந்த பக்கம் கேரளாவுக்கு போய் வீணா கடலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த கேரளா அந்த தண்ணியை பயன்படுத்துவது கிடையாது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 200 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கலாம். இந்த திட்டம் வரணும். இதனால நான் சொல்றது திமுகவில் ஒரு துரும்பு கூட வைக்கல, ரிப்பன் கட் பண்ணாங்க. செஞ்ச வேலை திமுக. அது இல்லாம அண்ணா திமுக கொண்டு வந்தாங்க ஒரே காரணத்தால அதுல வந்து கவனம் செலுத்தல. ஏன் தண்ணி போல? 70 நாள் தண்ணி போனோம், ஏன் 70 நாள் தண்ணி போல? இப்போ 6 பம்பிங் ஸ்டேஷன் இருக்கு. ஒரு பம்பிங் ஸ்டேஷன் வேலை செய்யலாம், தண்ணி போவாது. 6 சைமல்டேனியஸா வேலை செய்யணும். அப்போ இதுல என்ன பிரச்சனை? டெக்னிக்கல் என்ன பிரச்சனை? இது எப்படி அதிகப்படுத்தலாம்? அதனால இது பார்ட் 2 கொண்டு வந்தா இது முழுமை அடையும். தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதாவால நிறைய எய்டட் காலேஜ் வந்து பிரைவேட்டா மாற வாய்ப்பு இருக்கு. அதாவது இது வந்து ஒரு தவறான ஒரு சட்டம். அது இதுல சமூக நீதியை நிலைநாட்ட முடியாது. அரசுடன் உதவி, அரசுகிட்ட இருந்து உதவி பெற்று அப்புறம் வந்து சமூக நீதி நிலைநாட்ட இடஒதுக்கீடு நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னா எந்த வகையில நியாயம்? அது எதுக்கு அரசு வந்து உதவி செஞ்சிருக்கணும்? இவ்வளவு காலமா செஞ்சிருக்கணும், ஏன் இனியும் செய்யணும்? இது தவறான சட்டம். இது கம்யூனிஸ்ட் கட்சிகளே இது எதிர்க்கிறாங்க. இது பாட்டாளி கட்சி நாங்களும் எதிர்க்கிறோம். இது இந்த சட்டத்தை திரும்ப பெற வேணும். அது நீங்க இந்த கேள்வி முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. சாதி கணக்கெடுப்பு வேணும், சாதியர் கணக்கெடுப்பு வேணுங்கிறீங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி தலைமுறைகள் வந்து தாலி வந்து முக்கியம் இல்லை. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலை செய்யக்கூடிய 2025 நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சமூகம் வந்து மோசமானது அப்படிங்கிற திரைப்படங்கள் இப்போது வந்துட்டு இருக்கு. இப்போ அண்மையில வந்து டியூட்டா இருக்கட்டும், பைசனா இருக்கட்டும், இவங்க வந்து சாதியை பத்தி பேசுறாங்க. இந்த திரைப்படங்கள் பேசுவது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சாதியை பத்தி பேசினா போதாது, சாதியினால இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அதை அகற்ற வேண்டும் என்றால் இருக்கிற அதாவது பின்தங்கிய சமூகங்களுக்கு படிப்பும் வேலை வாய்ப்பும் கொடுத்தாதான் சாதி ஒழியும். சாதி ஒழியணும், அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. சாதியால் வந்த வேற்றுமைகள் தான். அது எப்படி நீங்க போப்பீங்க? சினிமா பார்த்தா செஞ்சா சரியா போயிடுமா? இருக்கிற அந்த நீங்க சொல்ற அந்த அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அதுல யார் யார் சரியான முறையில் கல்வி இல்ல, யாருக்கு போகுது அதிகமா போகுது, யாருக்கு குறைவா போகுது, யாருக்கு சுத்தமா இல்ல, யாருக்கு வேலை வாய்ப்பு இல்ல, யாரு குடிசையில் இருக்கிறா, யாருக்கு வருமானம் 5000 ரூபாய் கம்மியா இருக்கு, இப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். தெரிஞ்சுதானே நீங்க யாருக்கு வருமானம் குறைவா இருக்கு அவங்க வருமானத்தை ஏத்தலாம். படிக்க முடியலையா கடன் கொடுத்து படிக்க வைக்கலாம். வேலை இல்லையா அவங்களுக்கு சுய தொழில் கொடுத்து கடன் கொடுத்து வேலையை உருவாக்கலாம். அப்ப தெரியாம நீங்க சும்மா போய் சாதி ஒழியணும் எப்படி ஒழியும்?
வசனம் பேசினா ஒழியுமா, சினிமா பேசினா ஒழியுமா, இல்ல மேடையில மீட்டிங் போட்டு பேசி சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்லாம் பேசினா முடிஞ்சுமா என்ன? முடியாது. படிப்பு கொடு, வேலையை கொடு. எப்படி நீ கொடுப்ப? யாரு கொடுப்ப? எப்படி தெரியும்? கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். மைக்ரோ லெவல் டேட்டா வேணும். மத்திய அரசு எடுக்கிறது மேக்ரோ லெவல், அது சென்சஸ், அது தலை எண்ணுவாங்க. எங்களுக்கு மைக்ரோ லெவல். இப்போ ஒரு உதாரணம், 70 கேள்விகள் கேளுங்க ஒவ்வொரு வீட்லயும். தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்கு. அந்த 2 கோடி குடும்பத்தை கணக்கெடுப்பு நடத்துங்க. ஒரு குடும்பத்துக்கு நீங்க போயிட்டு இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க, இல்ல இந்த குடும்பத்தில் என்ன மதத்தை சார்ந்தவர்கள், என்ன சாதியை சார்ந்தவர்கள், என்ன உட்பிரிவை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் இருக்கீங்க, இது சொந்த வீடா வாடகை வீடா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட், அது ஓட்டு வீடா குடிசை வீடா, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பெண்கள் படிச்சிருக்காங்க, எத்தனை பட்டதாரிகள், முதல் பட்டதாரிகள், எவ்வளவு வேலைக்கு போறாங்க, எத்தனை வேலை, அரசு வேலையா தனியார் வேலையா, என்ன வருமானம், அந்த வீட்டில் கரண்ட் இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, குடிநீர் வருதா, கார் இருக்குதா, பைக் இருக்குதா, எத்தனை பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா, இவ்வளோ கேள்விகள் கேட்டு டேட்டா எடுத்துட்டா பட்டன் போட்டா போதும். இந்த சமுதாயத்தில் என்ன நிலையில இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்கா, சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும், அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும், அதுல எத்தனை பேர் வேலையில இல்லைன்னு தெரிஞ்சிடும், எத்தனை பேர் குடிசையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். முடித்திருத்த சமுதாயம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க கிளீனா பட்டன் அமுக்கினா தெரிஞ்சிடும். கம்ப்யூட்டர்ல எல்லாம் டேட்டா கொடுத்தீங்கன்னா போதும், அது தனித்தனியா பிரிச்சிடலாம். முடித்திருத்த சமுதாயத்தில் எவ்வளவு பேர் என்ன நிலையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை இல்லை, எத்தனை பேர் படிக்கல. அப்போ நீங்க அவங்களுக்கு ஏத்த நீங்க திட்டங்கள் வகுக்கலாம், இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம். இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு வந்து 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதை நீங்க 6ஆ பிரிக்கலாம். எம்பிசி நீங்க 5ஆ பிரிக்கலாம், பிசி நீங்க 8ஆ பிரிக்கலாம். கணக்கு தெரிஞ்சாதானே பிரிக்க முடியும். அது தமிழ்நாட்டினுடைய அது ஒரு டிஎன்ஏல இருக்கு. நெல் கொள்முதல் பத்தி தமிழக அரசு துறை அமைச்சர்கள் சொல்லி இப்போ வந்து நெல் கொள்முதல் அதிகரிச்சிருக்கு, வாக்குக்காக தான் வந்து பொய்யான தகவல்கள் வந்து பரப்பிட்டு. ஈவன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் விவசாயத்திற்கும் நெல் கொள்முதல் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் மறுபடியும் தான் சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் ஆண்டிற்கு குறுவை சம்பா தாளடி இதுல நெல் கொள்முதல் செய்கிறது வந்து கிட்டத்தட்ட 1,20,000 டன். அதுல தமிழக அரசு செய்யறது வந்து வெறும் 40 லட்சம் டன் தான். மீதி 80 லட்சம் டன் வந்து தனியார் கொள்முதல் செய்கிறாங்க. அந்த 40 லட்சம் டன்ல இப்போ குறுவையில் 6.5 லட்சம் ஏக்கர் பயிர் செஞ்சிருக்காங்க. டெல்டாவில் 6.5 லட்சம் ஏக்கர்ல இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் அதுக்கு முன்பு கொஞ்சம் மழை எல்லாம் வந்திருக்குது. இல்ல சராசரியா வந்து அரசு கொள்முதல் செய்யறது வந்து 18 லட்சம் டன் 6.5 லட்சம் ஏக்கர்ல செஞ்சிருக்கணும். ஆனா இப்போ அரசு இன்னைக்கு வரைக்கும் 5.5 லட்சம் டன் தான் செஞ்சிருக்கிறாங்க. 18 லட்சம் டன் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கணும் 6.5 லட்சம் ஏக்கர்னா. ஆனா எவ்வளவுனா 5.5 லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. ஏன் செய்யல? இப்ப மழை பெஞ்சிடுச்சு, விவசாயிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த நெல்லை வச்சுக்கிட்டு அவங்க பாவம் அப்படியே மூடி போட்டு வச்சிருக்காங்க. அதுல நனைஞ்சு கிணிஞ்சு விளைஞ்சிடுச்சு. இப்போ அந்த 4 மாவட்டம், நான் சொன்ன 4 மாவட்டத்தில் 914 கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்கு. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை. ஒரு நாளைக்கு ஒரு கொள்முதல் நிலையத்தில் 1000 மூட்டை கொள்முதல் செய்யலாம். 1000 மூட்டைனா 40 டன், ஒரு மூட்டை 40 கிலோ, அவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்கு அவங்களுக்கு. இந்த கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு நீங்க செப்டம்பர் 1 இருந்து தீபாவளிக்கு முன்பு 20ஆம் தேதி இந்த 50 நாள்ல நீங்க கொள்முதல் செஞ்சிருந்தீங்கன்னா கெப்பாசிட்டியில 16 லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கலாம். 70 நாள்ல 914 சென்டர்ஸ்ல ஒரு சென்டர்ல 40 டன் ஒரு நாளைக்கு. ஆனா செஞ்சது எவ்வளோ? வெறும் 5.5 லட்சம் டன் தான். அப்ப எந்த அடிப்படையில் நீங்க நாங்க எல்லாம் கொள்முதல் செஞ்சிட்டோம், விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? டேட்டா இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக் நீங்க கொடுத்த டேட்டா தான். உங்களுக்கு கொள்முதல் செய்யறதுக்கு துப்பு கிடையாது. ஏன் நான் கேட்கிறேன், நீ திராவிட மாடல் சொல்றீங்க, 67 ஆட்சியில் இருக்கிறீங்க, மாறி மாறி வந்துருக்கீங்க. ஏன் டெல்டாவில் அங்க நெல் விளையுதுன்னு தெரியும்,
ஒரு அடிப்படை கட்டுமானம் இவ்வளோ காலமா 60 ஆண்டு காலமா ஏன் நீங்க உருவாக்கல? சேமிப்பு கிடங்கு அது வேற, 510 சேமிப்பு கிடங்கு இருக்கு, அது ஒட்டுமொத்த பகுதியில் அது பத்தல, போதல. இதுல என்னன்னா அந்த சேமிப்பு கிடங்குல கடந்த ஆண்டு அறுவடை செய்த 2 லட்சம் டன்னு நெல் அங்க இருக்கு. அப்போ நீங்க எங்க எடுத்துட்டு போவீங்க? எங்க உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு? இந்த கெப்பாசிட்டி ஏன் நீங்க உருவாக்கல? ஏன் அதிகப்படுத்தல? இந்த நெல்லு காலகாலமா அங்க பயிரிடுறாங்க, உங்களுக்கு தெரியுது. அது நீங்க இன்னும் நிறைய கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணிருக்கணும் இல்ல? இன்னும் கிட்டத்தட்ட 2 லட்சம் டன்னு கெப்பாசிட்டி, 1 லட்சம் டன்னு கெப்பாசிட்டி உள்ள அந்த கிடங்குகள் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல? கொள்முதல் நிலையங்களும் அதிகப்படுத்திருக்கலாம்ல? வேகப்படுத்திருக்கலாம்ல? மழை வருதுன்னு தெரியுது, மழையில நனைஞ்சு போவும் தெரியுது. அப்போ இட் இஸ் a complete failure of the DMK government. இதுல நாங்க என்னமோ அரசியல் பண்றோமா? நிச்சயமா அவங்க தான் அரசியல் பண்றாங்க. ஒரு நெல்லு கொள்முதல் செய்யறதுக்கு துப்பு இல்லாத திமுக அரசு வெக்கப்பட வேணும். அவங்க எல்லாம் விவசாயிகள் வயிற்றுல அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பாவம் சும்மா விடாது. இப்போ ஐயா மருத்துவர் ஐயா வந்து சுற்றுப்பயணம் புறப்பட்டிருக்காரு. கட்சியில் என்ன 2 பிரிவாக தான் போயிட்டு இருக்கா? இல்ல இது எங்கள் உட்கட்சி விவகாரம். இதை சொல்வதற்கு எதுவும் கிடையாது, எந்த கருத்தும் கிடையாது. நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு பாமக என்னோடதுதான் அப்படின்னு சொல்லி இது எங்கள் உட்கட்சி விவகாரம். இந்த கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. இது எங்கள் உட்கட்சி விவகாரம். கருத்து சொல்வதற்கு என்ன கேளுங்க கேளுங்க. இது எங்களோட உட்கட்சி விவகாரம். இப்ப அவருடைய இது வருமா எதுங்க ஒட்டு கேட்கறது வந்து உங்க மேலான குற்றச்சாட்டு. ஏங்க, இது எங்கள் உட்கட்சி விவகாரம். கருத்து சொல்வதற்கு எதுவும் கிடையாது. நேரம் வரும்போது சொல்லுவேன். இப்ப அவருடைய சுற்றுப்பயணத்துல கட்சியினர் எல்லாம் கலந்துக்குவாங்களா? எப்படி எந்த அளவுக்கு இருக்கும்? அதான் நான் மறுபடியும் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இதுதான் நான் சொல்ல போறேன். நானு மாஸ்டர் பிளான் சார், வெளியே பிரிஞ்ச மாதிரி இருந்துட்டு உள்ள இருந்து மாஸ்டர் பிளான். என்னம்மா? மாஸ்டர் பிளானா உள்ள வந்து பிரிஞ்ச மாதிரி காமிச்சிட்டு நன்றிப்பா, நன்றி.